ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஓரியோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருளை வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக எப்படி இந்த கேக்கை நம்ம செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 ரூபா பாக்கெட் 5 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீமை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த பாலில் இந்த பிஸ்கெட் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஈனோ பாக்கெட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இதோட சென்டரில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓரியோ கேக்கை ஊற்றிக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேக்கை கடாயில் தான் செய்ய போகிறோம். இந்த கடாய்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு பழைய தோசை பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கேக் செய்ய போகிற கடாய் வச்சுக்கலாம். இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 30லேருந்து 40 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ப்பான குச்சியால் குத்தி பார்க்கலாம். அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளில வச்சிடலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியால் இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு ஓரியோ கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்கோட மேற்பகுதியை அந்த ஒரு சின்ன லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்கை 2ஆக பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் க்ரீமை இதோட சென்டரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதை நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக கேட்பரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக சாக்லேட்டை துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிற போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த கேக் மேலே நம்ம சாக்லேட் சிரப்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.